Welcome to Aizan Lessons. Here you'll find kids stories learn so much and more for the child journey. Thank you for being here. ஹாய் செல்லங்களா. இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஊரை ஒரு ஜாலியான டூர் போக போறோம். வழியில பாக்குற இடங்களோட பேரெல்லாம் இங்கிலீஷ்ல கத்துக்கலாமா? ரொம்ப ஃபன்னா இருக்க போகுது. நீங்க தினமும் ஸ்கூல், பார்க், கடைன்னு நிறைய இடங்களுக்கு போவீங்க இல்லையா? அந்த எல்லா இடங்களுக்கும் இங்கிலீஷ்ல ஒரு சூப்பரான பேர் இருக்கு. அதைத்தான் நாம இன்னைக்கு கத்துக்க போறோம். இதுக்கப்புறம் நீங்க உங்க அம்மா அப்பா கிட்ட இங்கிலீஷ்லே சொல்லி அசத்தலாம். சூப்பரா இருக்கும்ல? எல்லாரும் ரெடியா? நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்களும் என் கூடவே சேர்ந்து சத்தமா சொல்லணும், சரியா? வாங்க ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் கோ. ஓகே, முதல்ல நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச முக்கியமான சில இடங்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? அது என்னன்னு பார்க்கலாமா? நம்ம விளையாடி சாப்பிட்டு நிம்மதியா தூங்குற ஒரு இடம், நம்மளோட செல்லமான வீடு. அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாமா? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. திஸ் இஸ் மை ஹோம். வாவ், ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து படிக்க, விளையாட தினமும் ஒரு இடத்துக்கு போவோமே, அது எந்த இடம்? ஆமா, நம்ம ஸ்கூல் தான். அதை இங்கிலீஷ்ல சொல்லலாமா? திஸ் இஸ் மை ஸ்கூல். எக்ஸலென்ட், சூப்பர். சரி, இப்போ நம்ம வீட்டையும் ஸ்கூலையும் விட்டு கொஞ்சம் வெளியே வந்து நம்ம ஊரை ஒரு ரவுண்ட் அடிக்கலாமா? நம்ம ஊர்ல இன்னும் என்னென்ன இடங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க போலாம். உங்களுக்கு ஊஞ்சல் ஆட, சறுக்கு மரத்துல விளையாட ரொம்ப பிடிக்கும்ல? அந்த இடத்துக்கு பேர் விளையாட்டு மைதானம். அதை இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ரெடியா? திஸ் இஸ் அ பிளே கிரவுண்ட். இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர். அடுத்து ஒரு அழகான இடத்துக்கு போக போறோம். அங்க நிறைய மரம், செடி, கலர் கலரா பூக்கள்லாம் இருக்கும். என்ன இடம் அது? ஆமா, பூங்கா. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. திஸ் இஸ் அ பார்க். ஃபேண்டாஸ்டிக். நாம ரொம்ப அமைதியா உட்கார்ந்து நிறைய கலர்ஃபுல்லான கதை புக்ஸ் எல்லாம் படிக்க ஒரு இடத்துக்கு போவோமே, அது என்ன? நூலகம். கரெக்டா சொன்னீங்க. அதை இங்கிலீஷ்ல சொல்லலாம். திஸ் இஸ் அ லைப்ரரி. பிரில்லியன்ட். நமக்கு உடம்பு சரியில்லாம காய்ச்சல், சளி எல்லாம் வந்தா டாக்டர் அங்கிள் கிட்ட போவோம் இல்லையா? அவர் நமக்கு மருந்து கொடுத்து நம்மள நல்லபடியாக்குவார். அந்த இடம் தான் மருத்துவமனை. இங்கிலீஷ்ல சொல்லலாமா? திஸ் இஸ் அ ஹாஸ்பிட்டல். வெரி குட். நமக்கு பிடிச்ச பிஸ்கெட், சாக்லேட், ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்குற இடம் கடை. அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? இது ரொம்ப ஈஸி. திஸ் இஸ் அ ஷாப். ஆமா, ரொம்ப சிம்பிள். நம்ம அம்மா அப்பாவோட சாமி கும்பிட போவோம்ல, கோவில், சர்ச், மசூதின்னு இந்த மாதிரி இடங்களை எல்லாம் சேர்த்து ஒரே பேரா இங்கிலீஷ்ல சொல்லலாம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. திஸ் இஸ் அ பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். கார், பஸ், சைக்கிள் எல்லாம் எது மேல போகும்? ஒரு நீளமான பாதை இருக்குமே, அதுக்கு என்ன பெயர்? சாலை. கரெக்ட். இப்போ இங்கிலீஷ்ல சொல்லுங்க. திஸ் இஸ் அ ரோட். அருமை. இப்போ நம்ம பார்த்த இந்த எல்லா இடங்களும் நம்ம ஊர்ல தான் இருக்கு. நம்மளும் அங்கதான் வாழ்றோம். அத இங்கிலீஷ்ல பெருமையா சொல்லலாம். சொல்லுங்க. ஐ லிவ் இன் மை டவுன். வாவ், நீங்க எல்லாரும் ரொம்ப அருமையா எல்லா வாக்கியங்களையும் கத்துக்கிட்டீங்க. உங்களுக்காக நீங்களே ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். இப்போ நம்ம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பார்க்கலாமா? இப்ப பாருங்க, உங்களை சுத்தி இருக்கிற இடங்களோட பேரை எல்லாம் உங்களாலேயே இங்கிலீஷ்ல சொல்ல முடியும். ரொம்ப நம்பிக்கையா சத்தமா சொல்லுங்க. ஐ கேன் நேம் பிளேசஸ் அரவுண்ட் மீ. ஆமா, உங்களால கண்டிப்பா முடியும். நம்ம ஊர் ரொம்ப பாதுகாப்பான அழகான இடம் தானே? அதை நாம இங்கிலீஷ்ல சொல்லலாம். மை பிளேஸ் இஸ் சேஃப் அண்ட் நைஸ். ஓகே, ஃபைனல் ரிவிஷன். நான் ஒன்னொன்னா சொல்றேன், நீங்க என் கூடவே அழகா ரிப்பீட் பண்ணுங்க, சரியா? திஸ் இஸ் மை ஹோம். திஸ் இஸ் மை ஸ்கூல். திஸ் இஸ் அ பிளே கிரவுண்ட். திஸ் இஸ் அ பார்க். திஸ் இஸ் அ லைப்ரரி. This is a hospital. This is a shop. This is a place of worship. This is a road. I live in my town. I can name places around me. My place is safe and nice. Wow! நீங்க எல்லாரும் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. You are all superstars. சரி குட்டீஸ், இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி. நாம கத்துக்கிட்ட இடங்கள்ல what is your favorite place? உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் எது? யோசிச்சு உங்க அப்பா அம்மா கிட்ட இங்கிலீஷ்ல சொல்லி அசத்துங்க. நீங்க இன்னைக்கு ரொம்ப சூப்பரா கத்துக்கிட்டீங்க. அடுத்த கிளாஸ்ல நாம நம்ம நண்பர்கள், மை ஃப்ரெண்ட்ஸ் பத்தி கத்துக்கலாம். அது வரைக்கும் நீங்க வெளியே போகும்போது பார்க்குற இடங்களை எல்லாம் இங்கிலீஷ்ல சொல்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. பை பை குட்டீஸ். See you soon.